ஆட போறோம்டா ஆர்டெட்டா பால், அடிக்க போறோம்டா 1000 கோல் உற்சாகமா ஆரம்பிச்ச சீசன்ல முக்கி மொனகி நாக்கு தள்ளி கடைசியில 60 கோல் கூட அடிக்காம முடிஞ்சது. இதுல அட்டாக் எப்படி எவ்வளவு அட்டாச்சு, துப்பாக்கி ஏன் துருப்பிடிச்சு போச்சு, பீரங்கி எங்க பெண்டாச்சு, வில்லியன்கிறவன ஒருத்தனை எதுக்கு வாங்கினோம், பல கேள்விகளுக்கு பதில் தேடுறதுக்காக ஐ எம் ஜாயின் டுடே in episode 37 of Your Player by Arvind Rohi and Q. Hi guys. Hello. So இன்னைக்கு டாபிக்னு பார்த்தோம்னா நம்ம அட்டாக் தான். நம்ம போன வாரமே வந்து அப்படியே கண்டினியூஸா அட்டாக் மிட்டு பேசலாம்னு நினைச்சோம், பட் மிட்டு பேசுறதுக்குள்ளேயே முக்கிட்டோம், முடியல யாராலையும். ஸோ இன்னைக்கு we are going to just continue on talking about the attack. Basically what happened with the attack, what went wrong, where did it all go wrong, அந்த தான் பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம்ம போட்டது மொத்தம் 55 கோல் தான். இதுல அந்த 55 கோல்ல இதுதான் நம்மளோட ரியல் வர்த்தா? பிகாஸ் போன சீசன் there was one man carrying us throughout in form of Aubameyang. இப்போ இந்த 55 கோல் போட்டோம் with our having a very bad season. இதுதான் நம்மளோட நிஜமான வர்த்தா அட்டாக்னா? நம்ம எதிர்பார்ப்பு எல்லாமே எப்படி இருக்கணும்னு கண்டிப்பா. ஐ மீன் லைக் for the past last 2 seasons, அதாவது இந்த சீசன் தவிர்த்து last 2 seasons வந்து ஒரே ஒரு ஆள் வந்து he was carrying the entire team. That was the, I mean like அவன் வந்து he deserved golden boot. அது completely அவன் மட்டும் இல்லனா I don't know like if we wouldn't have even been in top 10 last season also. So இந்த சீசன் அவனுக்கு கொஞ்சம் டவுன் ஆனனால completely that showed our class. Like basically there wasn't other, like Lacazette had patches. அது சில பேச்சஸ்ல வந்து லாகசெட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா. ஐ மீன் லைக் அந்த நவம்பர் அண்ட் டிசம்பர் டைம்லலாம் he performed well, but that was not enough. That was ஒரு பீரியட்ல கோல்ங்கற ஒரு விஷயமே யார்கிட்ட இருந்துமே வரல. நம்ம என்னதான் ஹோம் அண்ட் அவே, அதுதான் ரொம்ப ஷாக்கிங். ஹோம்ல கூட நம்மளால ஸ்கோர் பண்ண முடியலையே. எத்தனை மேட்ச் நம்ம ஹோம்ல வந்து we either was like, I mean like we were like 0-1 0-1 0-1 அது மாதிரி எத்தனை மேட்ச் தோத்துறோம், or like one goal, that's it. So கண்டிப்பா வந்து it was a very bad forwarding season. See அதுக்கு வந்து நம்ம நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா முக்கியமான ஒரு தருதலை வந்து சைன் பண்ணதுனால நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த அவன் சைன் பண்ணது ஒரு மேட்டர் இல்ல, ஆனா ஆர்டேட்டா வந்து திருப்பி 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 அவன் மேல ட்ரஸ்ட் பண்ணிட்டா அவன் பிட்ச்ல அனுப்புறான் பாத்தியா, அதுதான் வந்து ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் நவம்பர் லைக் we were like somewhere around 15th or something like that because of him trusting Willian who put on like poor after poor performances. அது ஒண்ணும் பண்ண முடியாது. எதுக்கு வில்லியன் சைன் பண்ணோம்? எனக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் என்ன லாஜிக் இது? லைக் just எனக்கு வந்து did he really add any value to the team? Did we really expect him to add any value to the team? வில்லியன் வந்து அதுக்கு முன்னாடி சீசன்ல வந்து ஏதோ ஒன்னு 7 கோல் அடிச்சிட்டான், ஓகேவா? அவனோட பெஸ்ட் சீசன் இன் செல்சி கலர்ஸ், and he was like responsible for like 1/4 of their entire goals that season. They had that Lampos Giroud, அவனும் வந்து ஒன்னும் கிளிக்கல. he had made the darting runs, அவனோட ஃப்ரீ கிக் நல்லா இருந்தது. அதனால வந்து ஆர்டேட்டா என்ன நினைச்சிருப்பானா, போன சீசன்ல வந்து நம்ம செல்சி பிளேயரை சைன் பண்ணிட்டு அவங்கள அடிச்சு FA கப் தூக்கணும், இந்த வந்து இன்னொரு செல்சி பிளேயரை சைன் பண்ணிட்டு நம்ம வந்து யூரோப்ல அவங்கள அடிப்போம்னு சொல்லிட்டு அவன் சைன் பண்ணிருப்பான். ஆர்டேட்டா பேட்டர்ன் போட்டுருக்காங்கற பேசிக்கலி நடந்தது. ஆனா அது செமையா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. I don't know. இது எப்படி ஆச்சுன்னா வந்து நம்ம செக்னு ஒருத்தனை சைன் பண்ண போது ஞாபகம் இருக்கா, அந்த டபுள் ஏஜென்ட் அதே மாதிரி ஆயிடுச்சு unfortunately. Do you guys see Willian continuing? அப்பா சாமி ஐ செஞ்சு சொல்றேன், நானே வேணாம். நார்த் லண்டன்ல இருந்து வெஸ்ட் லண்டன் வந்து 17 கிலோமீட்டர்ஸ், அதுக்கு வந்து ஃபீ வந்து மேக்ஸிமம் ஒரு 24 பவுண்ட் கூட இருக்காது. அது பேசாம நம்ம வந்து ஷேர் பண்ணிடலாம். அடுத்த டாட்னம் கூட அவன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரவிந்த், you don't have anything to say about Willian? No, I mean just not Willian. Like நம்ம அட்டாக் வந்து அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கே வரேன். Why didn't we score goals அப்படினு? First half of the season up until the Chelsea game we scored 14 goals. From the Chelsea game and going forward we scored 43 goals. The difference was there was a number 10 there in Emil Smith Rowe, and after this winter window we got Odegaard. The lack of somebody like Awar who we were targeting previously in the summer window la vaanga mudiyama, and going into the season with the likes of Partey, Xhaka, Ceballos, for depending only upon them for creativity, and Willian becoming somehow I don't know a false winger / number 9 false 9 / winger / number 10 and the mari aadi false footballer. Yeah,
So I think that is where we lost the plot a little. It is I think a failure from the entire organization. So we did not get the right strategy in place initially. That showed. Chelsea game வரைக்கும் was only 14 goals we've scored, and அதுக்கப்புறம் the number of chances we've created and the number of goals we've scored, it's not like we created like நம்ம அதே efficiencyல தான் like we weren't like so super efficient in front of goal that 43 is an anomaly அப்படின்னு சொல்ல முடியாது. We were creating the same level of chances but we scored 43 goals. So அந்த இடத்துல தான் I think the value of a number 10 is really important. I don't know, going from a back 3 to a back 4 and most of the games Partey playing a lone pivot and the mari aadit irundapala, I don't know if that was enough, if the quality of the squad wasn't there to execute a 4-3-3 with a single pivot. adi irukana enak therilla, but something had to change. Something changed mid season and I see that in the stats. Yeah, I mean, stats are stats always. If you look at the number of goals like Tottenham have scored, it's 68 goals. If you look at the number of goals like Chelsea have scored, who finished 4th, they finished top 4, plus of course they won the how many goals? 57 goals. 58. நம்மளோட 3 கோல் ஜாஸ்தி அடிச்சிருக்காங்க, but Chelsea are in top 4 and they have a Champions League. Top 4. So it's about the games that we missed out on. To me, more on like than the goals. Stats, நீ வந்து இல்ல ஒரு டைமென்ஷன் வச்சு பார்த்துட்டு நீ வந்து நிறைய விஷயம் சொல்லலாம். நம்ம நிறைய 100 கோல் வச்சா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, but it's not that. The strategy for like so many different things were so many easy picking games were off the season. Okay, wow. Imagine if I think we can do another topic on this where we just like pick the number of games, 8 or 9 games. Evlo home losses, 10 like number of home points. We had more away points than home points this season. True. Okay, wow. So had we picked off those home points, number 30 points or more in the home la for sorry. Away வந்து ஜாஸ்தி நினைக்கிறேன், அதோட கொஞ்சம் ஜாஸ்தி. ஆமா, we had like நம்ம ஹோம்ல வின் பண்ணவே இல்ல, ஒரு ஸ்ட்ரெட்ச் ஃபுல்லா ஒரு பாயிண்ட்ல வின்னே பண்ணிருக்கோம். அரவிந்த் மியூட்ல இருக்கு. Home we had 8 wins, away we had 10 wins. Home goal difference +3. Home வந்து ஒரு 3 கேம் ஒரு பேக் டு பேக் ஒரு month and a half ல வந்து நம்ம 3 கேம் தோத்தோம். So look at it this way, points per game at home was 1.47, points per game away from home 1.74. Our goal difference away from home was +13, goal difference at home was +3. Yeah, and +3, that says it all. These strategies where we are playing at home, where we should have won these games, that's what cost us where we are. Not Aubameyang not scoring another 30 goals and winning the Golden Boot. Not all that. Those three like games or those 5 crucial games that you should have had, like they call there's an expression, shooting fish in a barrel. That's what it should have been, and we did not do any of that. Those games we were piss poor because we didn't have a strategy. The midfield, like we were talking about this in the last part. Okay, like the midfield, the midfield was like non-existent in most of these games. That goes back to the number 10 that we were talking about before. The defense couldn't connect to the forwards, and half the time like people were just like stranded, looking back, coming back to help in the midfield and trying to do, forwards were trying to do what the midfield should have been doing. Yep, true. And that's what I see the problem, not the number of goals is a side effect of the problem. But இதுல வந்து you're right, you're absolutely right. The problem majorly lied in the midfield where there was no connectivity, no ball carriers and creativity எல்லாமே okay. But we pretty much played the same thing last season as well. Auba managed to score about like 21 goals in the league last season. Yeah, but like 10 that he got this season. You had Mesut Ozil, a quality number 10 who played. How many games did Mesut Ozil play? It doesn't matter. There was a presence. And you also had Apo, what was that, the other guy, Ramsey was there. So in the last season wasn't he there? No, not Emery kitte poidaran. Yeah, you're right. Hey, Mesut aadave illada. No, I remember. So the last season la vande Aubameyang was scoring lights out. That like he was outscoring his efficiency. Do exception, ra. You can't have
anything like that. Right. Okay. We have to make it clear to the listeners too. See, until December, until we had a creative midfielder like Emil Smith Rowe and signing Odegaard, சத்தியமா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கிரியேட்டிவிட்டி இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் தி சீசன்ல there was absolutely no creativity. ஓபாமா மட்டும் நம்ம வந்து we cannot single handedly point him alone. No, but think about your point before. Willian, who was supposed to be the outlet for that channel, didn't do anything. And then everything came from one angle. அந்த சைடுல கொஞ்சம் யோசிச்சு பாரு. பெப்பே அப்படி இல்லனா வந்து பெல்லரின் அந்த சைடுல. Both of them didn't. ஆமா. And also Arteta didn't trust Pepe much, right? அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் தி சீசன்ல வந்து அவன் பெப்பேவை ட்ரஸ்ட் பண்ணல. ரெண்டு கேம் வந்து I still remember 2 games he played, 2 games he had poor games. அதுக்கப்புறம் அவன் பெப்பேவே ஸ்டார்ட் பண்ணலையே. Until and unless like last 6 matches தான் பெப்பே he started regularly. Until that time he was only reserved for FA Cups and Europa. இதுலயே வரல, பிரீமியர் லீக்லயே அவன் இல்ல. We were like continuously putting more and more pressure on Saka on one side, Willian on the other side, which was like predictable. When you don't have outlet options, when you have like midfield and channels na irukku patiya, and the channel வந்து ஒரு சேனல்ல ஒண்டி தான் கோல் அடிச்சா நினைச்சுக்கோங்க. அந்த சேனல்ல மட்டும் தான் நமக்கு ஈஸியா வந்து நம்மள predict பண்ணிடுவாங்க. easily to our strategy is like அவன் வந்து பெரிய இதெல்லாம் வச்சுக்க தேவையில்ல. 4th standard பையனே வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கலாம். Which is why I keep going back to this was a strategic and a tactical failure during that time. When you know something is not working, the manager needs to know that, hey, this is what needs to change. And that's where the inexperience comes into play. So there are two sides to this. One, you're looking at a dependable player like Willian who is grossly out of form, and you're trying to play him to form. And that backfired, obviously. So the other route, which was what worked eventually, was getting an ESR and putting him trial by fire pandrathu. So it eventually did work. It just came a little bit later in the season. Chelsea game la வந்து Willian injured ஆயிரலனா வந்திருப்பானா அப்படின்றது வந்து see I don't know Chelsea game la வந்திருப்பானா அப்படினு, but கண்டிப்பா இன்னொரு 2-3 games later he would have been there. No, the thing is, what Q said is like, why didn't Arteta trust ESR? Like everyone knew about the caliber of ESR, right? Willian was underperforming game after game after game. Why didn't see? இதுக்கு வந்து எம்ரி அவனாவது பரவாயில்லையா? அவன் வந்து he gave chances to Martinelli and Saka, right? அவனால தான் வந்து Martinelli and Saka like they emerged from the shadows. அது வந்து ESR see ரெண்டு விஷயம். ரைட் ஹேண்ட் சைடுல வந்து நம்ம ரீஸ் நெல்சனை வந்து கம்ப்ளீட்டா யூட்டிலைஸே பண்ணல. Arteta never trusted Reece Nelson. Second thing is, he never brought on ESR unless there was a tragedy struck. Tragedy இல்ல, அது ஒரு happy incident னு சொல்லலாம். வில்லியனுக்கு அதனால வந்து seriously that's what that proves his inexperience. I understand that criticism. It's fair. It was I guess it was unfortunate that one thing came after the next. If that thing had come before the and the 1A 1B badala 1B 1A வா இருந்துச்சுனா we wouldn't be having this conversation. It was unfortunate how it was all happened. அப்படி பார்த்தனா நம்ம வந்து war decisions, the number of decisions that went against us. Yeah. Exactly. I mean யூரோல வந்து all these like things that happened. Okay, அந்த நிறைய easy chances miss பண்ண. We can talk about all those things, but at the end of the day we have to be set up right. True. Something is not really true. So let me ask you this question then. So don't you think you're better off having a manager who, even though has stuck to his guns, eventually figured out it was not working, changed his tactics to make it work, rather than somebody like a Carlo Ancelotti who derailed the entire Everton trade? You're talking about points since January, and that's the silver lining. Okay, third in the league, we have gotten the most points since City. அந்த ஸ்டார்ட் தான் நான் வரனே. இல்ல நான் அத சொல்லவே இல்ல. My point is this: you have a manager who recognizes that something isn't working and tries to fix it. He doesn't try to beat the dead horse trying to make it work. There was like a manager who recognized it later than he should have. Doesn't matter. Later, his ego didn't play a picture here is my point. Not his ego, his lack of experience. இதுல அவனுக்கு என்ன ஈகோ இருக்க போகுது? அவன் is like talking about his ego. I know everybody knows he's a down to earth guy. Right. So like my point is your manager is amenable.
Your manager is he can learn, he can change his tactics. But he's inexperienced, which that point I completely grant you, which he will get experienced. So that is the thing. First Saka, ESR, Martin, how many mistakes did they make? They eventually became really good players. That's pretty much how we have to treat this situation as well, is my opinion. Okay, so இப்ப நம்ம சொல்றது எல்லாமே வந்து it is all leading to the sort of thing like, okay, manager set up பண்ண விதமும் தப்பு, that's the reason why we did not score goals in it. But like we are talking about players like Lacazette, Pepe and Aubameyang வந்து எவ்வளவு காலமா ஆடிட்டு இருக்கான், எவ்வளவு லீக்ல ஆடிட்டு இருக்கான். Lacazette has also been perfect, like he's played for a long time. Like, is it outside of the manager's control for these people to actually perform and try and score goals? Like Willian, say for example, Chelsea, like he won everything before coming here. Like why is all the blame being rested on the system or the manager, whereas we have these internationals? Of course, Laka international, but he is good enough to be one. Other than also, like why is the blame being conveniently shifted to the manager and strategy? For all the criticism Willian has got, you remember that statement what Willian made, like basically he doesn't understand what position Arteta is trying to play in, and he doesn't know what is Arteta's game plan. Idu vandu basically it came in 6th match of the season. These were the comments what Willian had given. அவனை செருப்பால அடிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து நீ ஆடாம நீ எதுக்கு மேனேஜரை சொல்றேன்னு. பட் there must be some kind of a truth behind it, right? இல்லாட்டி ஒரு பிளேயர் வந்து அப்படி சொல்லிருக்கவே மாட்டான். The context of that was not that was blown out of proportion. It came after the Man City game where he played a false 9, and he said, I didn't understand the tactics. He took the fault on himself. He didn't blame the manager. எனக்கு அவரோட டாக்டிக்ஸ் புரியல அப்படின்னு. He was taking the fault on himself, and he was basically it was like putting accountability on himself. அவ்வளவுதான். But that one line headline and the Mirror and Sun வந்து the way they ran that was Willian is not settled in Arsenal. He doesn't understand what the fuck is going on. கியோதா சொல்ல ஸ்டார்ட் பண்ணு. In the forwards நம்ம வந்து திட்டறதெல்லாம் ஓகே தான். William rightly so, senior player, okay va, he's like trying to adjust to a new system. But at the end of the season பார்த்தேன்னா, look at the number of assists that people are getting. Okay va, it's in the low single digits. Yep. The same stats that you sent out. William is the highest number of assists in like our season. He has 5 assists, which is like even more shameful, which goes to the problem of creativity. Like there's nobody linking up play over there. And like we always know that Lacazette is not like 20 goals per season scorer. Okay, wow, which is not top scorer, like 13 goals in the league and 13 goals, but he after on the transfer on the length he's எவ்வளவு நாளா ரொம்ப வருஷமா நம்ம கூட இருந்திருக்கான். When has he ever scored in double digits? Like as a striker he still has like single digit seasons. As a striker for us, let's not forget that. Okay, well, I'm not defending Lacazette over here. I like the guy, but everybody is not performing up to their potential this season. Yep. And so I mean, and so many different things, dude. Yep. And I mean, like we never got. We never gave even chances to youngsters like Balogun, right? Balogun and Eddie. Balogun is so much of a youngster, dude. Like he gave chance to Nketiah. Okay, wow. Nketiah வந்து சான்ஸ் மேல சான்ஸ் கொடுத்தோம். ஆனா அவன் வந்து எதுவுமே அது வந்து சீரியஸா எனக்கு என்ன நான் ஃபீல் பண்றேன்னா, I mean like it is not players should take responsibility, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து there was something missing, right? There was something missing. So we can't blame even fully on Arteta as well. It was like ரெண்டுமே இனியாங் மாதிரி ரெண்டுமே வந்து கவுத்துருச்சு, அவ்வளவுதான். That's all. ஒன்னும் பண்ண முடியாது. Lacazette has been consistent. Lacazette has scored consistently. Like I understand this. Averagely consistent னு சொல்லலாம், அவ்வளவுதான். He's consistently he scores like those 10 goals but that's not a return that you would expect. If you get like 25 million or 30 million, 60 million or 50 million, 55. How much did we get Lacazette for? He was the 45. Highest. 45. And the market of course Pepe compare panna kammi thane. Pepe 72 nu compare panna Lacazette. Hopefully Pepe can like do something. Like he's like I think this will be his breakout season.
this will be like that was going to be my next thing. Like when first நம்ம வந்து பெஸ்ட் பிளேயர் worst பிளேயர்னு பார்க்க முன்னாடி நம்ம பெப்பேங்கிற ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமான பாக்குறோமா இல்ல வந்து அது ஒரு பொட்டன்ஷியல் பாக்குறோமா அதை வாங்கி வச்சுட்டு நம்ம வச்சிட்டு இருக்கோம் 3 சீசனா. So he did perform really well. Like he had like 10 goals in the league, 6 in the Europa League, 16 goals in total போட்டான் அவன season. So what can we expect from Pepe, do you think, going forward? Is he finally beginning to click? Like அவன் போட்ட கோல்ஸ் எல்லாமே many of those goals were tough goals, like not usually வந்து tap in மாதிரி கிடையாது. Many of those goals were tough. நிறைய weak foot goals, நிறைய வந்து defender எடுத்துட்டு பண்ற goals. So will we be finally able to see like the breakout from Pepe? Nikku சொன்ன மாதிரி, do you think, and why do you think so? So I think, I mean, like our adaptability change ஆச்சு later of the seasonல வந்து previously எப்படி இருந்ததுன்னா he used to take more time on the ball. Like basically அவன் 2-3 dribble பண்ணிட்டு கடைசில விட்டுருவான் பால். The opposition could easily take the ball away from him because he was a unidirectional player. He used to cut it from the right and then he used to see, and then அந்த டிசம்பர் டைம்ல வந்து அவன லெஃப்ட்ல ஸ்விட்ச் பண்ணாங்க. ஐ மீன் ஸ்விட்ச் பண்ண ஆர்டேட்டா. அது ஒரு நல்ல விஷயம் பண்ணா. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவன் நல்ல விஷயம் தான் பண்ணான். ஏன்னா அவனோட வீக்கர் ஃபுட்ல வந்து he started like getting little bit more confidence. That's what I could say. I mean அவனோட ஏன்னா he scored 2-3 goals with his weaker foot. That is really good. அவன் வந்து லியோன்ல I mean previously வந்து he never used to score that many goals with his weaker foot. So that is good. And moreover, if you see, the emergence of Chambers during the end of the season was an important part. And the overlapping runs plus avanoda passes adellame vandu Pepe ku vandu romba useful ah irundhudu. I mean during the second half of the season only. Pepe only you never had a partner who would like link up really well with Correct, yes. If you had a KT on the other side for like Pepe, you would have seen a much different Pepe this season. Exactly. I mean, yes. This season could have been a much breakout season, but he didn't have the right support to do that. Plus, like even when he was on form, Arteta kept dropping him. Like even when he was in a good, like there was a bunch of forms where he had scored like 3 goals in like, 3 games he had scored consecutive goals like early on, and then he would get dropped. So that. But he came off the bench to score those goals. Yeah. But that would mean that he should get a starting spot. Exactly. Right. If he's performing better than anyone else on the pitch and he's able to score those goals coming off the bench. I'm just like adding to Q's point, like he came off the bench to score those goals. So Adida, like in yeah, go on. Solra? That's the only silver lining in the whole attack. I mean, it was not like Lacazette scoring 13 goals. I mean, every season on the 8, 9, 10 இருக்கும்போது அந்த roll of the dice னு சொல்லுவோம் பாத்தியா, ஒரு dice வந்து 13 ல வந்து வந்திருக்கு. அவ்வளவுதான் Lacazette. But no offense to Lacazette, but it's like, but Pepe is like the big difference. So hopefully next season can come with like come back in form. Okay, all these people like Martinelli can stay fit throughout the season. Yes. Pepe can start scoring more goals. Balogun and other youngsters can also score more goals. That will probably solve itself. But the key is, it has to come from the midfield. Yeah. It has to, all these options have to come from the midfield. That's what connects the forwards. Yeah. And we are going to play only English opposition. Adanala vandu we are not even going to travel on Thursdays, and we are not going to waste time on like adellame illa, only English opposition da nam aada porom. Adanala vandu if Arteta is like even little bit of like avanga the shooter irundana, he will know whom. எனக்கு வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. I mean like we'll talk about that later, but on the signings which we are linked to, I mean we are linked to like n number of signings, right? யார வேணா ரோட்ல போற வரவெல்லாம் நம்மளோட லிங்க் பண்ணுவாங்க. நான் அந்த கிஃப்ட் அம்சல அந்த கான்டெம்ப்ளே சொல்றேன். இந்த ரோட் என்ன விலை அது வாங்கி போடலாம். அதே மாதிரி உனக்கு ஃபுட்பால் ஆட தெரியுமா? ஆர்சனல் ஸ்லிப் வித் யூ. 250 million war chest. So I mean like Arunman, are we going to speak about like incoming and outgoing in forward? Yeah. அப்படியே கண்டினியூ பண்றோம்ல அப்படி. ஏன்னா அதுதான் like because Pepe வந்து like I'm singling out Pepe because in what was like a pretty bad season, Saka வந்து நம்ம வந்து okay academy நம்ம வந்து perform பண்ணா potential இருந்தது. Saka அவ்வளவு Pepe வந்து அவ்வளோ மலைன் பண்ணதுக்கு அப்புறம் he sort of like made a huge difference towards the end of the season. So அதான், and it was not just that. Pepe ஓட இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்து அவன் எப்பயுமே டாப்ல தான் இருப்பான். like he was never coming back, tracking back. அந்த மாதிரி வந்து all the team விளையாடுனது வந்து it seemed like all of a sudden ஏதோ ஒரு கேம்ல வந்து படார ஏதோ ஸ்பார்க் வந்து அவன் வந்து எல்லாமே மாறி போன மாதிரி தான் இருந்தது. There were news like our training la irundhu varumbodhu he is one of the hardest people who started training appdin solli aarambichu nyavanga irukka. So that was also like, I think it's a whole behavior change. Yep. Brought about by the manager.
அப்படியும் சொல்லலாம். brought about my manager சொல்லலாம். Yes, because Give it's credit. Okay, I'm not like gonna like harp on Arteta and like all that. Give credit to HQ. If he can do that, that's perfect. ஸ்டெர்லிங்கே பண்ணினா பெப்பே பண்ண முடியாதா? So Trust the process. Trust the process. Yes. So சொல்றேன், அந்த போட்டோவை திருப்பி போய் பாரு, நம்மளோட இதோட போட்டோவை வந்து டிபி போய் பாரு திருப்பி, சரியா? ட்ரஸ்ட் ப்ராசஸ் வரவே கூடாது. இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த ஆசீர்வாதம் வி ட்ரஸ்ட் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பாத்தியா, அதே மாதிரி தான் இருக்குது. Bro, wouldn't you take Wenger in a heartbeat? No, I'll take him as a director. I'll not take him as a coach. Manager இல்ல, he passed his time. நம்ம வந்து since Wenger left, we went from creating 15 to 17 chances a game to 8 chances a game. எதனால நம்ம அப்படி போனோம்? Because we don't have Katola, we didn't have Ramsey, we didn't have Wilshere, we didn't have anyone. Problem much. The quality of players who are coming in is exactly. also. அதாவது Sanchez, Ozil எல்லாமே காலி. அதனால வந்து we can't even expect. Right now, but he also took squads that was comprised of Maru and Shamak. Yes, but then upper back then there were just 4 teams that were இப்படி நம்ம இது கோல் போஸ்ட் நவுத்திக்கிட்டே வரலாம். ஓகேயா, என்ன சொன்னாலும் இதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே வரலாம். ஆர்டெட்டா கிட்ட கூட தான் பெர்ன எமரி ஃபர்ஸ்ட் சீசனுக்கு இருந்தப்போ he let Cazorla walk free, he left Jeffrey and Adelaide walk free, left Wilshere walk free. இல்ல அதுதான் சொல்றேன். அதுதான் இப்ப யார் எமரியை தூக்கி வச்சு ஆடுறா? நாய் எல்லாம் கையில கடிச்சானா வந்து நாயை உரிச்சிட்டு தான் இது பண்ணோம். ஆமா ப்ரோ, அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு. அது வந்து அந்த இடத்துல வந்து if Wenger was still there, I feel things would have been different. But anyways, that's buyer's remorse. Okay, அப்படியே அடுத்த ரெக்கார்டிங் அனுப்புறேன். முடிய போகுது, அடுத்த ரெக்கார்டிங் அனுப்புறேன். அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். Wenger முடிச்சிட்டு அப்படியே Q&A எதை ஸ்டார்ட் பண்றோம் அப்படியே கண்டினியூ. அதுதான் நான் சொல்லியிருந்தேன். Unai Emery வந்து ஞாபகம் இருக்கா? He was challenging our youngsters to become regulars in the first squad. Okay, I'll give credit to Unai Emery where it's due. Okay, Saka oda tavara the number of youngsters he like started off with. Ganduzi கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவன் தான் வந்து full and full Ganduzi வந்து proponent இருந்தான். Emil Smith Rowe, அந்த டைப்ல Emil Smith Rowe 18, he started playing games. AMN was also starting to play games over there. Okay, Willock, ஓகேவா, அதுக்கப்புறம் என்கேடியா, அப்புறம் சாக்கா. 6 யங்ஸ்டர்ஸ் வந்து அவன் க்ரூம் பண்ணிருக்கான். 6 யங்ஸ்டர்ஸ்ல 2 பேரும் வந்து அல்டிமேட்டா வந்திருக்காங்க, ஒருத்தன் வந்து சூப்பர் ஸ்டாரா ஆயிட்டிருக்கான். This is what like இந்த மாதிரி even Martinelli to some extent actually he has the potential to become like a very good player. Yeah, again இந்த மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து க்ரூம் பண்ணி நம்ம இந்த லாஸ்ட் சீசன்ல வந்து எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்திருக்கான்னு சொல்ல, அப்பதான் நீ வந்து உன் பேலகன் ஆர்குமெண்ட் நீ பேசலாம். Reece Nelson. Last season, Arteta led the league in number of youngsters played in the Premier League. We had no choice, okay, because everybody else was. You can say the same thing for Emery as well. Probably that was like our transfer strategy. Instead of bringing like experienced players, we didn't have the money, so we had to dig into the academy and bring people out. You can say that for Emery as well. And plus Europa League la வந்து group stages la teams aren't that great. நம்ம under 23s will go and beat them. So அந்த இடத்துல வந்து youngsters விளையாடுனது வந்து எல்லாம் சொல்றாரு, நம்ம அங்கே அடி வாங்குவோம். விளையாடின 3 சீசன்ல அடி வாங்கல. சோ அண்ட் அந்த சீசன் எல்லாம் போயிட்டு இந்த தோலாஜி போலா ரைட் பேக்ல அந்த இன்னொருத்தன் இப்ப கிளம்புனானே ஏதோ ஒரு ஆஸ்டர்சன்ஸ்க்கா இங்க பெல்ஜியன் கிளப்புக்கு அவெல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தான். சோ இட்ஸ் நாட் லைக் நம்ம we went there with a full strength 11. பாதி பேரை வீட்டுல விட்டுட்டு போனோம் Thursday கேமுக்கு when we were traveling. So yeah, he gave chances to youngsters for sure, yes, but a lot of that was pure circumstantial. Yeah, so abeda, so Q brought up the point about Saka and like him sort of being a superstar. So next is Saka da. So safe to say easy choice for the best attacker, best player of the season obviously, and attacker of the season as well. Attacking now. He's keeping Sancho on the bench. England team la. Sancho is just about to make a 90 million transfer to United. Golden boy. Sancho. Ana vandu can we put that amount, I mean like expectations are like sky high for Saka and ESR, but can we expect them to perform match after match? They are just 18 and 19 years old. Namala full season expect them to groom them and rotate them. Saka, exactly. If you look at the number of stats, he is one of the highest paid, played players. For a youngster, that's insane. You're going to like work him to death.
Exactly, that is my point basically. Martinelli வந்து நம்ம போன சீசன்ல வந்து அவனை வந்து I mean we were like thinking that this season is going to be a breakout season for him and he's going to tear all opposition apart. That happen? No. So we should be cautious. நம்ம வந்து ESR and Sakaவும் groom பண்ணனும். We should not like be over reliant on them. I mean சத்தியமா வந்து like the addition was Odegaard was perfect for ESR. Yes, it gave him time. It gave him time to like grow, but at the same time, அவனுக்கு வந்து அந்த ரொட்டேஷனும் கரெக்ட்டா இருந்தது. அது we need somebody for Saka and maybe Pepe இருக்கலாம் அது. நம்ம மார்டினெல்லி பத்தி நிறைய பேசுறோம், பட் மார்டினெல்லி பத்தி நம்மளுக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி சாம்பிள் சைஸ்ல இருந்தா வந்த மாதிரி எனக்கு இருக்கு. We think that okay, like he did score that great goal against Chelsea, சூப்பரா பண்ணா, like when he comes in you know something could possibly happen. But நம்மளுக்கு இருக்கிற expectation and the fact that we want him to play week in and week out, is it like really justified based on the sample size that we've seen of him play? டேய் அது வந்து ஆர்சனல் ஃபேன் கவுன்சிலர் அது. நம்ம யாராவது ஒரு பிளேயர் நல்லா இது பண்ணாங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்கை ஹைக்கு போய்டும். அதாவது நம்ம வந்து அவன் தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அது மாதிரி நம்ம வந்து ஹைப் பண்ணுவோம். எனக்கு அதுதான் புரியவே இல்லை. why is everyone like he has to play week in week out? like அவன் இன்ஜூரியில வந்து எவ்வளவு படுத்தான், like he wasn't. அதை விட taking that a stretch further, the manager gets criticized when he tries to rotate. God forbid அந்த ஒரு கேம்ல வந்து you draw points, he'll never hear the end of it. So அதான், but like that's a thing, like it again points to the manager when like நம்மளோட expectations and like all the things that we're doing, எனக்கு என்னமோ அது ரொம்ப ஜஸ்டிஃபைட் மாதிரியே தெரியல. like how many games has he like done like a superstar role? Sakaக்கு வந்த உடனே Saka was very consistent in terms of his performances, which warranted a place in the team. He was like the first name on the sheet. அவனை எடுக்கிறதுங்கிறது முடியாத விஷயமா இருந்தது. I don't think Martinelli, I don't know about you guys, but எனக்கு என்னமோ அந்த மாதிரி ஒரு he's good, he's very good, he has the potential, but Saka அளவுக்கு ஒரு இம்பாக்ட் பண்ண மாதிரியே தெரியல எனக்கு. Because Martinelli hasn't been able to stay fit. That I mean I can't knock a player for that. For being injured, but he has the raw talent. You can see the glimpses of what he can bring to the table. Some of the goals he scored. Like Martinelli's like attitude, that never give up attitude. But right. You're right. He's never been fit fully fit this season. Okay, wow. Adnala vandu, so that's why I'm holding off my judgment on that. There's a lot of potential. Correct. Martinelli for if he had gone to a manager like Sir Alex Ferguson, அவன் வந்து இந்நேரம் வந்து அவன் நெட் வர்த் வந்து 180 million போயிட்டு இருக்கும். ஏன்னா வந்து ஃபெர்குசன் வந்து மார்டினெல்லி and Ferguson like tailor made for each other. ஏன்னா he has the potential and the rawness வந்து கண்டிப்பா some manager like Ferguson or maybe even I don't know, maybe even Klopp, இவங்க ரெண்டு நம்ம தாத்தா வெங்கர் man favorite. Yeah. So anyone like that can take him to stratosphere. அதுதான் but he has to stay fit for that. True. Agreed. Completely agreed. And we were getting some, I mean, our training videos, our training pictures, he has got more buffed up this season. Right. I mean, yes, he's trending the right way. He just has to stay fit for one entire season. World will be able to see what he's capable of. Yep. Acha, நம்ம வந்து யார் கொண்டு வரணும் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி பேசுவோமா நெக்ஸ்ட் இது? இல்ல லாஸ்ட் ஒன் எடி தான். எடி எங்க வந்து எங்க துரு பிடிச்சு போச்சுன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் கண்ணுல தெரியாது எடி தான். ஏன்னா வந்து லைக் சான்சோ கோல்ட், சாரி எடி and William have to go. அதான், பட் லைக் the way in which Eddie played was very surprising because அவன் வந்து ஏஜ் லெவல்ல வந்து he was like தாறுமாறு. அவனோட எந்த ஸ்டாட்ஸ் எது எடுத்தாலுமே வந்து பயங்கரமா இருக்கும். அடுத்த இங்கிலாந்து ஸ்ட்ரைக்கர் எல்லாம் பயங்கரமா பேசினாங்க. But when it came to actually, you know, transferring that potential into results, அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. So எனக்கு அதுதான் like I really don't understand how someone who was super rated like this could fall off the rails. Just another well back, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்படியே வெல் பேக் மாதிரியே தான் அவனோட the way he plays, it's similar to well back. சும்மாவே வந்து ஓடிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் விட்டுறது வந்து it is not, I mean like always hyped. அதாவது வெல்பேக் கூட he had tremendous expectations on him when he was in United. அவன் தான் நெக்ஸ்ட் ரூனின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தாங்க. ரூனி வெல்பேக் will be the ultimate combination after Berbatov left. அது மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா it didn't happen. அதே மாதிரி தான் எடியும். Maybe if he goes to a team like Leeds or something, maybe Beasley can groom him, but நம்மளுக்கு தேவையில்ல. ஓகே, சோ இப்போ என்ன பார்த்தோம், மிச்சம் இருக்கிறது லாகாசெட். of course லாகாசெட் பத்தி பேசிட்டோம் ஏற்கனவே. அபாமெங் பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. he had a very bad season. discipline எல்லாமே வந்து
plus like the fact that he was here, he had got COVID, his mom fell sick, his personal problems, everything. மலேரியா வேறடா அவனுக்கு. அதான் malaria, sorry, COVID இல்ல, malaria, sorry. Malaria. So, but then like in spite of that, he was able to score like 10 goals, 15 goals in total for the season. So, and I'm assuming like he is going to be playing center forward for the future as well next season. I don't know, and that should hopefully improve things. So, question for you guys: who stays, who leaves? Laka and Eddie leave. Attack only, Papa. Attack only. Adan Laka and Eddie will leave. I mean, hopefully. Willian will leave, I think. Willian and Nketiah will leave. I mean, Laka is a good mentor, team player. I like him, but we need somebody who can like get that creative thing going to fill in for Martinelli, or somebody who like is going to get injured. Okay, we need more signings, dude. But Willian, everybody I think will agree he needs to like get shipped out. Yep. It's Eddie, both. ஆனா வந்து அவன் போறது வந்து எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. எனக்கும் டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. அவனை யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுனால நல்லா வச்சு செஞ்சு நல்லா காமிச்சிட்டான். அவனால என்ன முடியுங்கிறத நல்லா காமிச்சிட்டான். Bro, he's still 22. He's leading scorer for England. Eddie இல்லடா, இவன் வில்லியன். Oh, Willian. Hey, Eddie definitely will find buyers. We might not be able to. கண்டிப்பா. நம்ம முன்னாடி யோசிச்ச மாதிரி okay ஒரு 25 million கிடைக்கும் அந்த மாதிரிலாம் யோசிச்சதெல்லாம் நடக்காது. மிஞ்சி போனா. And one more thing, before we go to that, right? What about playing Willock in that Ramsey role? I thought that's what he tried. They tried to do one game against Wolves. He tried to do that. He was so horrible in the first half. Second half la edo try panna, but like we couldn't score that equalizer. What was the position he was being played in like Newcastle? He was that 8/10. Yes. Box to box, basically. Box to box midfielder. So inga enna aachu anga enna apdi out successful. I haven't seen all those games and all that. Bro, Newcastle like there's nobody wants to take a shot on goal. Like they keep passing it in front of the box. And anga he makes the darting runs and the runs vandu basically since Oba was there, he tried to pass the ball more to Oba. Adha the difference, and he was completely ineffective on the role la. நம்ம கூட இருக்கும்போது. But he has the potential to be a good ball carrier. I know Panla, if he beefs up a bit, definitely he can do. அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் பிரச்சனை நினைக்கிறேன் நடுவுல. And he's still young, so he can definitely pick it up. Like we already spoke about him, right? Like he has potential. Like depends on Arteta's plan for him. ஆனா வந்து ஐ திங்க் அவுட் வந்து எனக்கு ரீசனல்ஸ்ல மட்டும் கம்மி விலைக்கு நம்ம வித்தோம்னா சத்தியமா we can't accept that. ஏன்னா அது வந்து அவனுக்கு பாவம் சான்ஸே கொடுக்காம அவனை வந்து கிளம்புற மாதிரி இருக்கு. அவன் ஃபுல்லா அவனை வந்து ஒரு கரெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுத்து பண்ணாரு. ஓகே, ஹாக்கில வந்து ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன் சொல்லுவான் அட்டாக்ல எல்லாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் லைன் நம்ம ஃபர்ஸ்ட் 3 பேர் யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓபா, பெப்பே, சாக்கா. Agreed. All three agreeing. Oba, Pepe, Saka. Agreed. Second line, second three. Martinelli and Reece. I think I'll give him a chance, and then we need 2 more people, dude. இல்லடா நம்மளுக்கு செகண்ட் லைன் இல்லையா? செகண்ட் லைன் தான் யோசிக்கிறேன். செகண்ட் லைன் யார்? அப்ப imagine Lacazette leaves and Eddie leaves. செகண்ட் லைன் ஸ்டார்டர் வந்து நம்மளுக்கு வந்து இவன் இருப்பான். பாலகன் தான் செகண்ட் லைன். பாலகன், Martinelli, Reece. இதுதான் செகண்ட் லைன். அதான் totally unproven. I don't think it's the second line at all. No. You also have ESR. இல்ல வேற யார் ஆப்ஷன் நீ சொல்லு எனக்கு. ESR is a midfielder, dude. I don't think he's a forward. CM. Yeah, but he's played on the left wing a lot of times. ஆமா, correct. The games he's played on the left wing, he's been horrible. ESR. He looked completely lost in the wings ஆடும்போது. The second leg of who did you play for? There were different games where he played on the wings, dude. Like every time I saw him on the wings, he was Slavia Prague தான சொல்ற? Slavia Prague, yes. Right. Slavia Prague, he was the one shining light in the first leg la. Correct. On the left wing la. Wait. Second line la Pepe uttamada. Second line la Pepe irukanga. First line la Pepe. Pepe out. Pepe. Yes. First line. Okay, got it. So second line like அங்கதான் வந்து like if we are going to be selling Laka and Eddie, we'll just be left with Balogun as the start. If we are selling Laka and Eddie, I'm pretty sure we'll go for another striker. Another striker in the form of the form of யாரு?
John Alexander. Alexander Isak. Alexander Isak 70 million and the war chest 250 இருக்குல அதுல இருந்து போடு 70 million Alexander Isak. Will show the world we mean business. Alexander Isak or like of course ஆமா எப்பவுமே எனக்கு இந்த வார் செஸ்ட் சொல்லும்போது இந்த அது பேர் என்ன அந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் டெட் மேன்ஸ் செஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் எல்லாம் ஓடுவாங்க அதே மாதிரி தான் இருக்கும் எனக்கு அது எதுவுமே கிடைக்காது. நம்ம போய் தியேட்டர்ல பார்த்தோம்ல இந்த படத்தை இது சம்பந்தமே இல்ல அதுக்கு முன்னாடி எந்த படத்தையும் பார்க்கல அதுக்கு அப்புறமா இந்த படத்துக்கு அது ஒட்டி போய் பார்த்துருக்கலாம் அது மாதிரி தான் எங்களுக்கு ஹாஸ்டல் சீசனும் சம்பந்தமே இல்லாம so ஏன்னா ஸ்ட்ரைக்கர்னா there's also like talks about Hudson Edward அவனும் வந்து like he wouldn't cost Edward is better ஆமா 25 million but isn't he going to Leicester? அங்க சுத்தி இங்க சுத்தி திருப்பி வில்ஃப்ரெட் ஜாஹாக்கே வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். அது ஜாஹா எவ்ரி சீசன் வந்துரும்டா. ஜாஹாவோட லிங்க் எப்படி நம்ம வந்து பென்சிமாவோட எவ்ரி சீசன் லிங்க் ஆகுமோ அந்த மாதிரி ஜாஹா எல்லாம் பென்சிமாவோட 2010ல நம்ம லிங்க் ஆனோம். 2010ல இருந்து இப்போ லிங்க் ஆயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சீசனும் லிங்க் ஆயிட்டு இருக்கோம் பென்சிமாக்கு. யார் தெரியுமா? பென்சிமா, டிராக்ஸ்லர், இந்த டிராக்ஸ்லர், வில்லியம் கார்வாலியோ இது ஹசார்ட் கூட ஃபர்ஸ்ட் நம்ம தான் லிங்க் ஆனோம். அவன் நம்ம எவ்வளவு வருஷம் லிங்க் ஆறோம் நம்ம லிங்க் கடைசில ஜெர்வினியோ வந்தான், பிரெடேட்டர் வந்து நின்னான் கடைசில. சோ அதான் பாசிபிளி லைக் ஐ திங்க் we will also get ஓஸ்மான் டெம்பிளே கூட நமக்கு வந்து லிங்க் பண்ணாங்க. பிளஸ் இப்போ ரீசன்ட் ஹீஸ் லைக் மார்டினெல்லி கூட வர்ஸ்ட் இன்ஜரி ரெக்கார்ட். ஆமா ரொம்ப கேவலமான இன்ஜரி ரெக்கார்ட் வந்து புல் தடிக்கு பைல் வரனா அது அவன் தான். இஃப் லோக்கலி ஐ மீன் அவன் எப்படியோ யுவென்டஸ் போயிட்டீங்கடா, நமக்கு ஸ்டெர்லிங் அவுட்டிங்கடா. அதான் சொல்லலாம்னு வந்தேன். ஸ்டெர்லிங் மாரேஸ் அவங்களே லிங்க் பண்ணாங்க. நமக்கு அதெல்லாம் நினைச்சு பார்த்ததே இல்ல. ஸ்டெர்லிங் மாரேஸ்லாம் எதுக்கு இங்க வருவான்? ஹார்ட் அட்டாக் கிடைச்சு பில்லியன் மாதிரி காசு ஒரு per week வந்து 250k கொடுத்தானா மேபி they may come, we don't know. He must be making more than that la at City. ஓ அப்படியே நம்ம காசுலயே அடிக்கும். சிட்டி எல்லாம் நமக்கு சிட்டி பிளேயர்லாம் நம்ம காசுல கிட்ட கூட போக முடியாது. நம்ம அதுக்கு சும்மா இருந்தல நம்மளுக்கு லாஸ்டா சிட்டி பிளேயர் கிட்ட எல்லாம் நம்ம காசு போவோம். சோ செகண்ட் லைன் பார்த்தா மேபி of course for Balogun வந்து நம்ம வந்து சப்னு வச்சா கூட செகண்ட் லைன்ல will be needing a new striker with Martinelli and Reece, hoping that Reece stays. சோ பாப்போம் என்ன ஆகுதுன்னு பாப்போம். பட் பிகாஸ் இதுக்கே நம்மள பல பேர் கலாய்ப்பாங்க. பட் கேட்போம் என்ன மக்களும் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நம்ம எல்லாம் ஆசைப்படலாம்ல, தப்பு கிடையாது. நம்ம என்ன ஆசைப்படுறதுங்கிறது நம்மளுக்கு புது விஷயமும் கிடையாது. சீசன் ஆசைப்பட்டுட்டு தான் இருக்கோம். கடைசியில ஆமா சிஏஎம் வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து ESR, செகண்ட் லைன் ஓடேகார்ட். ESR ஓட லைன் ஓவர். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் நாட் ஃபார் நன் ஆஃப் ஆப்ஷன். மிகேல் அசிஸ் குரூம் பண்ணலாம். ஹுசம் அவார் இஸ் அவைலபிள் ஃபார் 25 million. So maybe பார்க்கலாம். நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெனி பிஞ்சிங் பட்ஜெட்லாம் பார்த்து பண்றல இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நம்ம டீம் கண்டிப்பா. ப்ரோ என்ன ப்ரோ 250 million பெனி பிஞ்சிங்கா? கெவின் டி பிராய்ன் எனக்கு அந்த கெவின் டி பிராய்ன் என்ன வேலை? எனக்கு அந்த மீம் தான் ஞாபகத்துக்கு வருது. 250 million நீ பார்த்த அந்த கேடிபி என்ன வேலை? சோ இப்ப இன்கமிங்னா யாரு ஒரு ஸ்ட்ரைக்கர் வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? கண்டிப்பா ரெண்டு ஸ்ட்ரைக்கர் போனாங்கனா ஒரு ஸ்ட்ரைக்கர் கண்டிப்பா வருவான். இன்னொரு ஸ்ட்ரைக்கர் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் லாக்கசெட் டிசிஷன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் லாக்கசெட் ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் ஒரு ஸ்ட்ரைக்கர் வருவான்னு யோசிக்கிறேன். இல்ல அதான் சொல்றேன். இட்ஸ் கண்டின்ஜென்ட் ஆன் லாக்கசெட்ஸ் டிசிஷன். ஓகேவா? whatever happens able to play, I mean like 1 year extension மாதிரி ஒத்துக்கிட்டானா then we will not be signing any strikers. So no Dominic Calvert-Lewin DCL 50 million. வேறடா 50 million எல்லாம் கொடுக்க முடியாது அவனுக்கு. 50 million பெரிய இதுவா இருக்காது பாரு. அவனுக்கு இங்கிலாந்து பிளேயர் ஹோம் கிரவுண்ட் வேற. அதெல்லாம் வந்து டெஃபினட்டா அதுதான பிட் பைட் கொடுக்குறோம் 50 million. ஓகே சோ லாஸ்ட் வீடியோ முடிப்போம். லாக்கசெட் வந்து கிளம்புறது ஓகேவா? லைக் or should he be staying given that we are not going to be facing I think you can ship him dude. He's been a good servant. I think you need somebody who's like fresh talent, somebody coming in with a fresh like what do you call outlook. ஓகே சோ ஐ திங்க் அதுதான் நம்ம டிசைட் பண்ண. நம்ம பேசுறதுபடி இருக்கிற ஆப்ஷன் நம்ம ஒன்றும் பயங்கரமா வந்து ஆராய்ச்சி எல்லாம் ஒன்றும் பண்ணல. இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு எதை வச்சு பண்ணோம். ஸோ இருக்கிறதுல நம்மளுக்கு அல்பா, பெப்பே அண்ட் சாகா ஃபர்ஸ்ட் லைன், ப்ராப்ளி another striker Martinelli and Nelson if he stays. So hopefully இது இருக்குன்னு நினைக்கிறேன். And hopefully Nelson should get more chances. So all of us want to see him play. We know that he's got the potential. Same thing with Martinelli. So anything more to add guys? Nothing much. Fingers crossed that we sign some quality players overall.
சும்மா வந்து லிங்க் மட்டும் பண்ணிட்டு இருக்க கூடாது. லிங்க் பண்ணி 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 வந்து லிங்க் நம்ம பண்றது இல்லையா, லிங்க் ஆயிடும். அது நம்ம கையில இல்ல. இட்ஸ் நாட் இன் அவர் லிங்க் வந்து ட்விட்டர் ஐடிக்கு இந்த ஏஜென்சி நேத்து ஈவினிங் நான் ஹெட்லைன்ஸ் பார்த்தேன். அலெக்சாண்டர் ஐசக் ரியல் மேட்ரிட் ஆர் பேட்லிங் ஆர்சனல். டேய் நாங்க எப்படா பேட்டில்ல வந்தோம்? நாங்க போட்டிக்கே வரலையேடா டேய். எடிட்டர்ஸ் தான் Right. So hopefully fingers crossed, hopefully ஒரு better attack சைன் பண்ணி அந்த எண்டில் நம்மளுக்கு என்ன கிளிம்சஸ் பொட்டன்ஷியல்க்குலாம் தெரிஞ்சதோ அது ஏதாவது கொஞ்சமாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அடுத்த சீசன் 8க்கு மேல முடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இந்த பாட்காஸ்ட் முடிக்கிறோம். தேங்க்ஸ் a lot guys. hopefully அடுத்து நம்ம வருவோம், புது நேம் புதோட வருவோம். thank you very much guys. thank you Gunners. Bye. Bye.